அந்த பகவான், அந்த இறைவன் நினைத்தால் தரையில் குப்பையில் கிடக்கின்ற ஒரு காகிதம் கூட கோபுரத்தின் கலசத்தில் அமர்ந்துவிடும். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்பது புதிர். இதுவாகுமோ அதுவாகுமோ இல்லை வேறாகுமோ என்று விளங்காமல் கலங்காதே நல் மனமே. நீங்க உங்களை சுற்றிலுமே பார்த்திருக்கலாம். நிறைய பேரை சாதாரணமாக இருந்திருப்பார்கள் ஒரு காலகட்டம் வரை. அந்த காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். நாம அந்த மாதிரி மாறலாம், எல்லாமே மாறி தான் இருக்கோம். நாம அந்த மாறும் அந்த பொறியில் எப்போதுமே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அது போய் லாக் பண்ணிக்கூடாது. எப்பவுமே பணம் வரும், எல்லாம் வரும், எல்லாம் செய்யலாம். தங்க கூண்டில் அடைப்பட்ட கிளியாக மாறிவிடக் கூடாது. அது கிடையாது வாழ்க்கை. அதற்கும் மேல் ஒன்று இருக்கிறது. பொருள் சார்ந்த வாழ்வு, புலனுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிறது இங்க நிறைய இருக்கும் பொழுது, இது இருந்தாலே நிம்மதி, இது வந்தாலே சந்தோஷம், அது இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த வாழ்க்கை தந்திரமாக நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்துல அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த எண்ணத்தை நமக்குள் வைத்து அதன் பிறகு ஏதோ ஒன்று குறையை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கும். அதுக்குதான் அது தூரம் நின்று நம்ம விட்னஸா, ஒரு சாட்சியாக, சாட்சி பாவத்துடன் நம்முடைய வாழ்க்கை நாமே பார்க்க வேண்டும்.